பைத்தான் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பில் மொத்தம் 8 கண்டென்ட் இருக்குது. இதில் நம்ம 2 கண்டென்ட் பார்க்கலாம். என்னெல்லாம்னா ஸ்ட்ரிங்கு, ரேஞ்ச். இந்த ஸ்ட்ரிங்குனா என்னென்னா நேம் டைப், ரேஞ்சுங்கிறது நம்பர் டைப். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கை ஃபார் லூப்பில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எஸ் ஈக்குவல் டு லூப்னு கொடுக்குறோம். எஸ்க்குள்ளே என்ன இருக்குது? லூப் இருக்குது. அதை ஃபார் ஐ இன் எஸ்ன்னு கொடுத்து ஐக்கு உள்ளே இருக்கக்கூடியதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? ஐக்குள்ளே என்ன இருக்குது? ஐ இன் எஸ். எஸ்ஸில் என்னது இருக்குது? லூப்புங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது. இப்போ இந்த ஐ என்ன பண்ணோம்? எஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லூப்புங்கிறத வெளியே பிரிண்ட் பண்ணோம். அது எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். இது ஸ்ட்ரிங் டைப். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவுட்புட் பாருங்கள். LOOP. இந்த ஐ ஒவ்வொரு தடவையும் அந்த எஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. இனி ரேஞ்ச் பார்க்கலாம். ரேஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்பருக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அது என்ன பண்ணோன்னா 5க்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்பரை 0, 1, 2, 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுது. இது ஏன் லூப்பில் ஸ்ட்ரிங்கில் லூப்பு ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிச்சு. ஆனால் நம்பர் கொடுக்கும்போது ஏன் அவுட்புட் 4 வரைக்கும் தான் வருது? அப்போது ஸ்ட்ரிங்காக கொடுத்தா அது ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ணோம், நம்பராக கொடுத்தா 1 மைனஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. வேறு எப்படி தான் இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான முழு விளக்கத்தையும் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். உங்களில் யாருக்காவது இதுக்குள்ள ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.